ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல பால் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட இந்த சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதனால நம்மளோட எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம உடனே பார்க்கலாம். முதல்ல இந்த பால் லட்டு நம்ம செய்யறதுக்கு பால் பவுடர் தேவை. இங்க ஒரு 250 கிராம் அளவுக்கு பால் பவுடர் நான் எடுத்து வச்சிருக்கேன். உங்க விருப்பப்படி எவ்வளவு பால் பவுடர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். அடுத்ததா அடுப்பு மேல ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதுல கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்திருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லட்டு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா லட்டு விட இது ரொம்ப ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய லட்டு. ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம ஸ்வீட்னஸ்க்காக எதுவுமே தனியா சேர்க்க போறது இல்ல. இப்ப நெய் நல்லா சூடாயிருச்சு. இதுல உங்க விருப்பப்படி நீங்க எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். முந்திரி, திராட்சை, பாதாம் இல்ல பிஸ்தா, இந்த மாதிரி உங்க விருப்பப்படி நீங்க எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இங்க முந்திரியும் பாதாமும் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம். அதை இதுல சேர்த்து முதல்ல வறுத்து எடுத்துடலாம். நெய்ல வந்து நல்லா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் முதல்ல வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்யலாம். ஏன்னா லட்டுனாலே நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் அதிகமா எதிர்பார்ப்போம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். உங்க விருப்பப்படி உங்களுக்கு பிடிச்ச எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும். இங்க நல்லா முந்திரியும் பாதாமும் நல்லா வறுபட்டுருச்சு. அதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க இந்த பால் பவுடர்ல அப்படியே ஊத்திடலாம். சூடா இருக்க நெய், அதுல இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா வறுபட்டுருக்கு. இந்த நெய்யோட இந்த பால் பவுடரை அப்படியே நல்லா சேர்த்து கலந்துடணும். நல்லா சூடா இருக்கும் போதே நம்ம எல்லா நெய்யோட இந்த பால் பவுடரையும் சேர்த்து இந்த மாதிரி கலந்துக்கணும். அப்பதான் சூடுல பால் பவுடர் நல்லா ஒன்னா சேர்ந்து வந்துடும். இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்க ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நெய் வந்து ஒரு இடத்துல அப்படியே நின்றுடும். அதனால நம்ம இந்த மாதிரி ஸ்பூன்ல உடைச்சு அந்த நெய்யை வந்து எல்லா பால் பவுடரோடையும் சேர்த்து விட்டுறணும். இப்படி நல்லா கலந்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கோம். ஆனாலுமே ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்திருந்தா போதும். இப்ப நல்லா இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் ஆறுன பிறகு, நமக்கு வந்து கொஞ்சம் ஆறுன பதம் வந்த பிறகு இதை நம்ம கையில ஒன்னா சேர்த்து இந்த மாதிரி நல்லா இப்படி ஒன்னா சேர்த்து மசிச்சுக்கலாம். ஏன்னா நெய் வந்து சூடா இருக்கும் போது ஒரு இடத்துல அப்படி அப்படியே நின்றுட்டது நமக்கு தெரியும். அப்ப இந்த மாதிரி கையில வச்சு நல்லா மசிச்சுக்கணும். அப்பதான் நமக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் கூடவும் அந்த பால் பவுடரும் நெய்யும் எல்லாம் தனித்தனியா வரும். அதனாலதான் கையில இந்த மாதிரி நல்ல இப்படி பிசைஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இதை சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சிக்கலாம். தேவைப்பட்டா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு இப்படி புடிச்சு பாருங்க. கையில புடிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உருண்டை வந்து நிக்குது அப்படின்னா நம்ம அப்படியே புடிச்சுக்கலாம். இல்ல தேவைப்பட்டா 1 ஸ்பூன் இல்ல 2 ஸ்பூன் வந்து நெய் மறுபடியும் சூடு பண்ணி இதுல சேர்த்து நம்ம கலந்துட்டு அதுக்கப்புறம் புடிச்சுக்கலாம். ஆனா 1/4 கிலோ மாவுக்கு நம்ம ஒரு 5 ஸ்பூன் நெய் சேர்த்தாலே போதுமானதுதான். இந்த மாதிரி புடிச்சிட்டு அப்படியே வச்சுக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வந்து நம்ம அந்த நெய்யில பால் பவுடர் எல்லாமே ஒன்னா சேர்ந்து வர மாதிரி நல்லா கையில மசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் உருண்டை பிடிக்கணும். அப்பதான் நெய்ல இருக்க ஈரப்பதம் மொத்தமா பால் பவுடர்ல நல்லா படர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கையில இப்படி பிடிச்சிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு லட்டு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க திராட்சை, பிஸ்தா அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு லட்டுல நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தா பிடிக்கும். ஒரு சிலருக்கு அப்படியே கொஞ்சமா இருந்தா பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதிகமா இருந்தா பிடிக்கும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம். இல்ல கொஞ்சமா வேணாலும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இதுல எதுவுமே நமக்கு அளவு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நெய் கூட நம்ம விருப்பப்படி முதல்ல சேர்த்துட்டு பத்தலைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம விருப்பப்படி இதை ரொம்ப ஈஸியா செஞ்சுக்கலாம். சின்ன குழந்தைங்க கூட இது அவ்வளவு ஈஸியா செஞ்சிருவாங்க. சமையல்ல ஆர்வம் இருக்க ஒரு சில குழந்தைங்க இப்பெல்லாம் நல்லா சமையலும் செய்வாங்க சின்ன வயசுலயே. அவங்கெல்லாம் கூட இதை ரொம்ப ஈஸியா செஞ்சிருவாங்க. ஒரு லட்டு செய்யறது ஒரு ஒரு இடத்துல கரெக்டான அளவு இல்லைன்னா சரியா வராது. ஆனா இந்த பால் லட்டு செய்யறதுக்கு எந்த ஒரு தப்பாயிடுமோ அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த அளவுக்கு நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். கையில இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி நல்லா உருட்டணும். இப்படி உருட்டினீங்கன்னா அழகா ஷேப்பா வந்துடும். பாருங்க. இல்லைன்னா நம்ம ஏற்கனவே
எள்ளு உருண்டையில செய்யும் போது ஒரு கிண்ணத்துல நெய் போட்டுட்டு அதுல உருட்டி உருட்டி செஞ்சிருப்போம். அந்த மெத்தட்லயும் நீங்க செய்யலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்ல கையில இப்படி உருட்டணும். அப்பதான் நல்ல உருண்டையா வரும். அவ்வளவுதான். இதை வச்சுட்டு நீங்க ஒரு டப்பால வச்சு 1 மாசம் வரைக்கும் இது கெட்டு போகாது. உங்களுக்கு எப்பெல்லாம் வேணுமோ நீங்க அப்பெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதோட அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். எல்லா லட்டும் ரெடி ஆயிடுச்சு. இதுல 1/4 கிலோல பாத்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்டு போல வந்தது. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே உருட்டி வச்சுட்டேன். இருந்தாலும் இன்னொரு தடவை சும்மா ஷேப் கொடுக்கறதுக்காக கையில இந்த மாதிரி லைட்டா உருட்டிட்டு வைக்கிறேன். இதுல கொஞ்சம் கொஞ்சம் நெய்யோட ஈரப்பதம் இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அது நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஹெல்த்தியான ஈஸியான லட்டு. நம்ம ஸ்வீட்னஸ்க்காக இதுல எதுவுமே சேர்க்கல. ஆனாலுமே இது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். ஏன்னா பால் பவுடர்ல பொதுவாகவே ஸ்வீட்னஸ் இருக்கும். பால் பவுடர் வந்து முழுக்க முழுக்க பால்ல தான் செய்வோம். பால் பவுடர் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா அப்லோட் பண்றோம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு சூப்பரா பால் லட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பாக்குறதுக்கே சாப்பிடணும் போல இருக்குல்ல. மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான பால் லட்டு ரெடி ஆயிடுச்சு. கூடவே நம்மளுக்கு கமெண்ட்ஸ் பண்ண ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கான கமெண்ட்ஸை பார்க்கலாம். நேற்று வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம், காஃபி பவுடர் வீடியோ செய்யலாம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு ஜான் இமானுவல் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சங்கர் என் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் லைக் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ வந்த உடனே பார்த்துருக்கீங்க, அதோட கமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து ப்ரெக்னென்ட் உமன் கூட இதை யூஸ் பண்ணலாமா, பிகாஸ் காஃபி பவுடர்ல காஃபின் இருக்கும், ஸோ இதுல அந்த மாதிரி எதுவும் இருக்காதுல்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதை நீங்க தைரியமா யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து வீடியோலயே நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம வெறும் கொண்டைக்கடலையை மட்டுமே வச்சு இதை செஞ்சிருக்கோம். அதனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. நீங்க தைரியமா குடிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். அடுத்தது இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து பிளாக் கடலையில செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பிளாக் கடலையிலையும் செய்யலாம், ஆனா அதை விட ஒயிட் கடலையில செய்யறது டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நிறைய ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு, இது வந்து காஃபி மாதிரியே இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அதோட காஃபி போலவே அந்த ஃப்ளேவரும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்தியா சாப்பிட்டு சந்தோஷமா சேஃபா இருங்க. நன்றி, வணக்கம்.